வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்களோட ஊருக்கு போக போகிறேன் கல்முனைக்கு. நானும் நாளைக்கு பொங்கல் தானே, பொங்கல் கொண்டாட போக போகிறோம் நாளைக்கு. இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். பஸ்ஸை பார்த்துட்டு கல்முனைக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தால் பஸ் வரும். பஸ்ஸில் ஏறிட்டு இனி கல்முனைக்கு ஊருக்கு போகணும். பார்த்துட்டு இருக்கோம், மெல்ல மெல்ல போகிறோம். இப்போ நாங்கள் இந்த பஸ்ஸை பார்க்குறதுக்காண்டி போய்த்து கொண்டிருக்கோம். பார்த்தீங்களா அந்த ரோட்டுகளில் கிராமப்புறம் தானே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் போய் கொண்டிருக்கோம் நடந்து. எங்களோட வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். எப்படி ஒரு 500 மீட்டர் தூரம் நடந்து போகணும். இந்த ஒரு அங்கிள் போகிறார் நடந்து. இந்த ரோடு மெயினுக்கு போகுது. இந்த ரோடெல்லாம் போகணும். பஸ்ஸுக்கு ஏறுறேன்டா, பஸ்ஸில் ஏறுறேன்டா. போய் கொண்டிருக்கோம் 2 பேரும். இது பாலர் பாடசாலை, சின்ன பிள்ளைகள்றது. பார்த்தீங்களா வயல்கள் எப்படி இருக்கண்டு. கிராம போய் அழகாக தான் இருக்கும். இந்த ரோட்டெல்லாம் போகணும் பஸ்ஸில் ஏறுறதுக்கு. நான் போய் கொண்டிருக்கோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? பார்த்தீங்களா எப்படி இருக்கேன் எங்கள்ட இடம் கையில் லொக்கேஷன் அந்த மாதிரி கிராம பகுதியானே அழகாக தான் இருக்கும். பார்த்தீங்களா இப்போ பஸ்ஸுக்காண்டி எவ்வளோ தூரம் போகணும். இப்போ தானே போய் கொண்டிருக்கோம், மெல்ல மெல்ல போய்ட்டு இருக்கோம். பஸ்ஸில் ஏறுறதுக்கு வயல்கள் இப்படி இருக்கு. இந்த வயலை பார்த்தீங்களா பொடியாக நிறைய பார்க்க. அந்த ஊர்லலாம் இப்படி இல்லை. கடல் தானே, கடல் பிரதேசம் தானே எங்களை தான் கூட. இது இந்தியாவில் கடல் மில்ல ஒன்றும் இல்லை, ஆறு, குளம், வயல், இதை தவிர ஒன்றும் இல்லை. போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் போகிறதுக்காண்டி பார்க்குற வியூவர்ஸ் லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரோட்டால் இப்போ போயிட்டு இருக்கோம். நாய் தான் கூட படுத்து கிடக்கு ரோட்டில். அதோட வானமும் ஒரு சாதைய மழையும் இருந்து வருது. மழையும் போய் கொண்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பஸ்ஸில் ஏறுறதுக்கு. பார்த்தீங்களா சரிக்கு என்ன அந்த இது சொல்ல காபட் அடிக்குது. அங்கே பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் இது கொங்குருட் ரோட்டு போட்டுருக்கு. நான் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போய் கொண்டிருக்கேன். புளிய மரம் இந்த போயிட்டு இருக்கும்போது இந்த வானமும் ஒரு மாதிரியாக வருது. மழை அது இருண்டு என்ன நடக்க போகுது தெரியாது. பஸ் வராட்டி இந்த நினைஞ்சான் போக வேண்டிய வரும்.
பார்த்தீங்களா வானத்தை இப்படி இருக்குண்டு. ஏரியாவுக்கு பஸ் அது கஷ்டம்தான். பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு ஏரியாவில் போயிட்டு இருக்கேன். சரி சரி பஸ்ஸை பார்த்துட்டு இந்த வந்தாச்சு, இடம் வந்துட்டு நான் போயிட்டு இருக்கேன். மாடெல்லாம் இன்னைக்கு இங்கெல்லாம் ஆக்கள் போகிறாங்க. மரக்கறி சாமான் பிடிச்சாங்க கடத்து அவட தம்பி பஸ் வரணும். இந்த பஸ் வருது, பஸ்ஸில் ஏறுறதுக்கு பார்த்துருக்கோம். நான் போகத்தான் பஸ்லேருந்து இறங்கி இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கேன். இப்போ இது கல்முனை டவுனுக்கு வந்து இறங்கிட்டேன். இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கோம். ஊரில் பாருங்க இது மன்சூர் டெக்ஸ் உடுப்பு கடை. நான் உடுப்பு கடையெல்லாம் நிறைய இருக்கு. நான் வீட்டை போய் கொண்டிருக்கேன். இது கல்முனை மார்க்கெட் சந்தை பார்த்தீங்களா. இப்போ இந்த ரோடெல்லாம் வீட்டை போய் கொண்டிருக்கோம். இதெல்லாம் போகணும் வீட்டு